இந்த பெண்கள் டீம் அடிச்சுக்கிட்டே வெளியே பாயிண்ட் எடுக்க மாட்டேங்குது. எந்த அணி சண்டை வெளியே மட்டும் நல்லா போடுறாங்க. பாயிண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வந்து பெண்கள் டீமை வந்து ஒற்றுமையாக்கியிருக்கேன். எதுக்கு ஒற்றுமையாக்கணும்? ரெண்டு டீமா தான் ஆக்கணும். எதுக்கு ஒற்றுமையாக்கணும்? வேணாம் வேணாம் வேணாம், நான் சும்மா இருக்கேன். சும்மா ஏமா அவங்க எப்படிமா அப்புறம் விளையாடுவாங்க? வச்சு ஒற்றுமையாக்கி என்ன சொல்லிருக்காங்க, அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இவங்க என்ன சொல்லிருக்காங்களா, கொஞ்சம் தத்துவம் பேசி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லையாமா? அடிச்சிட்டு செத்தா தானே நமக்கு ஜாலியா இருக்கும். நீ உன்னை யார அத பண்ண சொன்னா? ரெண்டு டீம் இல்ல இருக்காங்களே, 7 பேர் இருக்காங்களே. 6 பேர் தான் இருக்காங்க. சரி இப்ப என்ன எல்லாரும் அதான் ஏதோ கடைசி கணக்கு போட்டு 4 பேர் எல்லாம் 4 பிளேயர்ஸ் விளையாடணும்னு ஏதோ கணக்கு போட்டுருக்கீங்களாமே. நானே வந்து அத அப்படியே சொல்லி வச்சிருக்கேன். இவங்க சோலோ விளையாட்டோம், நீங்க 2 பேரும் டுவோல விளையாடுங்க, நீங்க தனியா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க தனியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஸ்குவாடா தான் ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏமா என்டர்டெயின்மென்ட் டோலிங் அடிச்சிட்டா தான் ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்களே ஐடியா கொடுப்பீங்க போல ஜிபிடிஎஸ் நானி நானின்னு சொல்றதுக்கு. ஐயமா அவன் நானி தானே. அவங்களும் பிளேயர்ஸ் தான், நல்லா விளையாடுவாங்க. விளையாடுவாங்க. என் டீம் நான் விட்டு தரலாம் முடியாது. அப்படியா? அப்ப உன் டீம் ஜேஜேபிடிஎஸ் இல்லையா? ஜேஜே உனக்கு ஜேஜே சப்போர்ட் பண்ணுவேன், ஓஜிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஜிபிடிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஜிபிடிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவேன். 2 பாயிண்ட் டோக்கன் தான். உண்மை அதுவும் 2 பாயிண்ட் டோக்கன் சந்தோஷம். கொலாடி சண்டை தான் நல்லாவே இருக்கும். ஆமா தோழி. என்ன இங்க வரோம் ஜிபிடிஎஸ் கோல்ட் லூட் இருக்கான் ஜெயனி வர எப்படி சொல்றாங்க? அத கரெக்ட்டா எல்லா அட்டாச்மென்ட் கடிச்சு எடுத்துறோம். இப்ப லூட்ல கூட கரெக்ட்டா அட்டாச்மென்ட் கிடைக்காது. பாருங்க யுவா சூப்பர் கேர்ள்லாம் சும்மாவே கிழிச்சிருப்பாங்க, ஜெயிப்பாங்க. பாயிண்ட் எல்லாம் சோலோல பிளேஸ்மென்ட் பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. நெட் கட் ஆயிச்சா? ஐஜல் விட்டுக்கு லாஸ்ட் மினிட்ல வெளிய வந்துருச்சான். முதல்ல உங்க டீமுக்கு ஜாயின் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்புறமேட்டு டீம்ல யார போடுறது யார் வரணும் அப்புறமேட்டு பாத்துக்கோ. எப்படி ஜாயின் பண்ணணும், எப்ப விட்டா கட் ஆக கூடாது, இதுலயே இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு. இன்னும் இதை தாண்டி இன்னும் வந்து ஜெயிச்சு பாயிண்ட் எடுத்து என்னைக்கு அதெல்லாம் வரப்போகுது? ஏப்பா என்னைக்கு வந்து வரும் நம்பிக்கை அதானே எல்லாம். நம்பிக்கை தான் எல்லாம்னா வந்தா தானே நம்பிக்கை. டேமேஜ் பண்றதுல குறியா இருக்கீங்க. நம்பிக்கை வைங்கண்ணா, ஜெயிப்பாங்க. ஏமா 2 டீம் அழகா இருந்திருக்கும். உன்னை யார் ஒரு டீமா மாத்த சொன்னது? அஷா கேமிங் வைட்டி ப்ரோ थैंक यू so much சூப்பர் சாட் ப்ரோ. பிளேயர் தான் இருந்தாங்க எல்லாரும். அன்னைக்கு நான் சொல்லிட்டு தான் போனேன். 2 டீம் 7 பேர் இருந்தாங்க. 6 மேல டீமா இருக்கு. 6 பேர் தான் இருந்தாங்க. சரி அதான் ஒற்றுமையா விளையாண்டா அட்லீஸ்ட் இவங்களாச்சும் ஒரு சான்ஸ் மாறி மாறி பாயிண்ட் எடுக்க சான்ஸ் பண்ணுவாங்க. ட்ரை இருக்குல. ஏமா நீ இவன் என்னமா பாயிண்ட் எடுத்து நான் 4 வருஷமா இவங்க நம்பறேன். நீ ஒரு மாசம் நம்பிட்டு ஒரு மாசம் முன்னாடில இருந்தே நான் ஜிபிடிஎஸ் வருவாங்கன்னு சொல்றேன். முதல்ல அவங்க சேர்ந்து விளையாடுறாங்களா? முதல்ல அது கவுனி. முதல்ல பேசிக்ல இருந்து கவுனிங்க. முதல்ல அவங்க எல்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாம் ஒற்றுமை கிடையாது. அவங்களுக்கு வந்து யூனிட்டி என்னன்னு தெரியாது, டீம் என்னன்னு தெரியாது. அவங்க எல்லாம் ஒரு மாதிரி டம்மி பாபா. அவங்களுக்கு ஒண்ணுமே வராது. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஜெயிக்காத அணி. அவங்க சும்மா ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்தா இருக்குமே அப்படின்னு. இனி என்ன பேசினாலும் அவ கணக்கெல்லாம் சிரிக்கும். அவளுக்கே விளையாட தெரியாது அப்படின்னு ஒருத்தி சொல்லுவா. அவருக்கு அவ கொள்ள நான் விளையாட மாட்டேன், நான் வேற டீம் போலான் தான் இருந்தேன், திடீர்னு போட்டாங்க அப்படின்னு இன்னொரு போலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள பார்த்தா எனக்கு லைட்டா வேலை வந்துருச்சு. நான் இப்ப போலாமா வேணாமா? இருங்க நான் போய் டிரான்ஸ்போர்ட் பார்த்துட்டு வரேன். டாப்ஸ் விழுந்துருச்சு, நான் இப்ப தொழிலுக்கு போறேன் அப்படின்னு போயிடுவாங்க. என்னத்துக்கு டாஸ் போட்டாங்கன்னே தெரியாது. ஏமா நீ வேற நம்பிட்டு நீ ஏங்க நீங்க 2 பேர் அன்னைக்கு போய் கேக்குறேன். நீங்க வந்து சேர்ந்து 2 பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்க ஒற்றுமையா இருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு நான் ஈவென்ட்ல போயிட்டு இருந்தேன்னா யூபி எடுக்கலாம் போனேன், அது கூட சூப்பர் கோல் எடுத்துட்டு போயிட்டான். அது ஏன் யூபி தானே, எனக்கு தானே கொடுக்கணும். எப்படி இதுக்கு தான் கூட நான் தனியா ஜெயிப்பேன். இவனுக்கு விளையாட தெரியல, இவங்க கவனம் கொடுக்க மாட்டாங்க, யூபி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு போயிட்டாங்க. ஏமா யூபி இங்க இல்லைன்னா அங்க போய் எடுத்துக்கோமா, அங்க இருக்கும் பக்கத்துல அவளே மார்க் பண்ணாங்க. அதான் யூபி, அது எனக்கு தான் வேணும். நீங்களா உண்மையாலுமே அன்னைக்கு சொன்ன சண்டை போயிட்டு இருந்தாங்க. நானே யூபி கீழே கிடஞ்சு யூபி மார்க் வந்து எடுத்துட்டு டேய் என்ன நடக்குது, என்ன இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு போயிட்டு இருக்குது.
இருந்தோம். அப்பன் பார்த்து ஒருத்தி வந்தாளா, அவ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. அப்ப எங்களுக்கு என்ன மாதிரி அப்ப எங்களுக்கு என்ன மாதிரி நானும் இந்த பிள்ளை அப்ப என்ன விளையாடுறோம். அதுல ஒருத்தி சொல்றா, இப்போ நாங்க சேர்த்துக்கிறோம் விளையாடுறோம். அவங்க கூப்பிட்டாங்க போறான். அவங்க வேற வந்துட்டாங்க, வெளியே வச்சிட்டாங்களா. எங்க போடக்கூடாது சரியா? எங்க டீம்ல போட்டீங்கன்னா எடுத்துட மாட்டோம். நாங்க கஷ்டப்படுற போது கூட இல்லாம அப்படிங்கிறாங்க. சத்தியமா சொன்னாங்க. சத்தியம் இது, சத்தியம் இது, உண்மையான சத்தியம். அவங்க ஆட்டக்காரியா நாங்க சாதிச்சு அப்படிங்கிறாங்க. என்னென்ன என்னென்ன வேலை பண்றாங்க. நீங்க பஞ்சாயத்து நீ ஆஃப்லைன்ல போனா தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஆன்லைன்ல போனா வேற மாதிரி இருக்கும். கேளு கேளு. இப்ப என்ன இது இப்ப சொன்னீங்கன்னு கேளு. இந்த மாதிரி இப்ப போனா மறுபடியும் வந்தா நம்ம சேர்த்துக்க மாட்டோம் அப்படி சொன்னீங்கன்னு கேளு. போய் ஆஃப்லைன் சண்டை கேட்டாதான் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன போகுது அப்படின்னு. கேட்டுதான் இருக்கேனா தானே சொல்லிட்டு சேர்த்துலாம் வச்சிருக்கேன். பாராட்ட மாட்டேன். நீ சேர்த்து கிழிச்ச நீ மாறவாணி. அண்ணா 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 நல்ல டர்ம்ஸ்ல ரெண்டு பேரும் நீங்க இத பாத்துக்கோ நீங்க இத பாத்துக்கோ. நீங்க அத பாத்துக்கோ நீங்க இத பாத்துக்கோ. நீ எதா நீங்க நான் தான் சொல்லல. நீ எதா பாத்துக்கன்னு சொன்னாலும் அவங்க வந்து இவனுக்கு விளையாடவும் தெரியாது, சண்டை போட மட்டும் தான் தெரியும். அதுல ரெண்டு பேரும் மேரேடு வேற. அவங்களுக்கு எல்லாம் கேம்னா என்னன்னு கூட தெரியாது. கவர் கொடுக்க மாட்டாங்க. எங்களை வந்து எங்களுக்கு மெட்ஸ் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, கார் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. முதல் 11 வரை 0 தினம் காலையில விளையாட வர சொன்னா விளையாட வர மாட்டாங்க. நாங்க மட்டும் விளையாட பிராக்டிஸ் பண்ணி இவங்க இல்லாதப்ப நாங்க டீமை ரெடி பண்ணி வச்சிருப்போம். இவங்க வந்த உடனே கேட்பாங்க, நாங்க நக்கிட்டு கொடுக்கணும் இவங்கள. இவங்களும் போய் செயற்படி தான் வாங்குவாங்க. ஆனா இருந்தாலும் எங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்க நம்பி நாங்க ஏமாலியா நாங்க ஏமாலியா கேக்குறேன் அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்ன சொல்லுவ அதுக்கு? சொல்லு, பதில் சொல்லு. அவங்க அவங்க இப்படிதான் கேட்டுக்கிறாங்க, இப்படிதான் அவங்க கேக்குறாங்க. அவங்க கேட்கறது எல்லாமே இப்படிதான் இருக்கு. நானும் ஒற்றுமையா இருங்க, ஒண்ணு பண்ணா இருங்க அப்படின்னா நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். நீ நடுவுல வந்தாங்க தான் எல்லாம் புடுங்கிட்டு போறாங்க அப்படின்றாங்க. ஏப்பா அதுக்குதான் சொன்னேன், 2 டீமா போடு. 2 டீம் அதுதான் சொல்றேன். பெண் என்ன சொல்றாங்கன்றது இன்னொரு பெண்ணுக்கு தான் புரியும். சரி, அதை கேட்டு அவங்க சமாதானப்படுத்தி இப்போதைக்கு ஏதோ ஒட்ட வச்சிருங்க. இதுக்கு மேல என்ன நடக்குதோ அதை பாத்துக்கலாம். ஒட்டவே ஒட்டாதுன்னு ஊருக்கே தெரியும் பெண். அப்புறம் எப்படி ஒட்டும்? ஏமா உண்மையா சொல்ல போனா 2 பேரும் ஒரு மாதிரி என்ன சொல்றாங்க, ஒரே டீம்ல இருந்தா நல்லா இருக்கும். வேற டீம் போயிட்டாங்கன்னா நிஜமானு சொல்றேன் அந்த டீம். சரி பாப்போம். நாங்க பாக்காதா நீங்க பாத்துட்டீங்க. பாருங்க நான் பாக்குறேன். நீங்க தான் கொளுத்தி போடாம இருந்தாங்க. நான் எதுவுமே கொளுத்தி போடல, உண்மையாவே கொளுத்தி போடல. நீ வேற நீ எதுவுமே பாத்துல. நான் வந்து அவங்க வந்து எனக்கு தான் எல்லாம் ஆஃப்லைன்ல வந்து எனக்கு தான் எல்லாத்தும் அவங்களோட வீடியோ எல்லாம் அனுப்புவாங்க. அவங்க எப்படி பேசிருக்காங்க தெரியுமா? இந்தாங்க பாருங்க, இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க, நீங்க பாருங்க. அதுல பாருங்க உருண்டை போட்டுருங்க பாருங்க. உருண்டை என்ன சொல்லிருக்காங்க? பூனி அப்படின்றாங்க. என்ன பார்த்தா அவங்க எப்படி பூன்னு சொல்லலாம்? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்க வீட்டுல என்ன எப்படி வளர்த்துறாங்க தெரியுமா? பூன்னு சொல்றாங்க. நாங்க கஷ்டப்பட்டு விளையாடலையா? என்ன பூன்னு சொல்லலாமா? நாங்க வந்து தனி ரூம்லாம் வர வச்சு அதுக்கு வைஃபை எல்லாம் போட்டு வந்து ஒரு டெடிகேஷனா விளையாடலாம் நினைக்கும் போது என்ன பூன்னா எப்படி சொன்னாலும் எப்படி வருது சொல்லுங்க. நான் வர மாட்டேன். இந்த நேரம் கூப்பிட்டாலும் வர மாட்டேன். நீங்க கூப்பிட்டா மட்டும் தான் வருவேன் அப்படின்னு போயிடுறாங்க. ஏவா நீ இதுல நான் சொன்னது இது ஒண்ணு கூட பொய் இல்ல. இது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க 7 பேருக்கு தெரியும். மத்தவங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஆனா ஆஃப்லைன் பஞ்சாயத்து நான் தான் பண்றேன், எனக்கு தெரியும். இதுல நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், ஒண்ணு கூட பொய் இல்ல. அப்ப நீங்க ஒழுங்கான சொம்பா எடுக்கவே இல்ல. என்ன பொண்ணுங்க சொம்பெல்லாம் எடுத்து ஒரு மயில் பிரோஜனம் கிடையாது. ஓகே ரேச்சல் அப்படினு போயிட்டு அங்க போயிட்டு அவன் கிடக்குறான், அவன் சொன்னா அவன் கேட்டுருவானா? அவன் அடி அப்படின்னு பொண்ணுங்கள சண்டைக்கு போக கூடாது, பஞ்சாயத்து கிடையாது, சண்டை கிடையாது, டோலிகிட்ட மட்டும். டோலிங் இஸ் நாட் மென்ட் ஃபார் சண்டை அண்ட் பஞ்சாயத்து. இதுல வேற அன்னைக்கு கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு பஞ்சாயத்துக்கு என்னன்னு கேட்டுக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டாங்க. நானும் வந்தேன். நீங்க சொன்னாதான் கேட்பாங்களா? நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. என்ன சரி
நான் சொன்னா கேட்பாங்க. சரி ஓகே, சரி நீங்க எல்லாம் வந்து ஒரு டீமா விளையாடுங்க, எல்லாம் சரியா போக. அவங்க 2 பேரும் மேரிடு, அவங்க எல்லாம் விளையாட தெரியாது. அவங்க ஏன்னா நீங்க தான் நான் சொன்னா பே பண்ணி கூப்பிட்டீங்க, அப்புறம் என்ன அவ்வளவுதான் மேரிடோ வேற மாட்டான்னு சொல்றீங்க. இதுக்கே என்ன கூப்பிட்டு நீங்க பிரச்சனை பேசி முடிக்க வேண்டியதானே. ஐயோ ஐயோ வாங்க, வந்து பேசுங்க. ஆனா ஆனா நாங்க கேட்க மாட்டோம். நான் வந்து இது என்ன புதுசா எத்தனை தடவை நான் வந்து அவளை ஒற்றுமையா இருங்க பசங்க எல்லாம் எப்படி ஒற்றுமையா இருக்காங்க, நீங்களும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா அதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. எனக்கு ரெஸ்பெக்டே இல்ல, எனக்கு எதுவுமே இல்ல, எனக்கு ரெஸ்பெக்டே இந்த இடத்துல இல்ல. என்ன அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க, அங்க கூப்பிடுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. இந்த மதன் பாபா என்ன வந்து ஜிபிஎஸ்ல வரணும் சொல்லிருக்காரு. இவங்க எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்காது இல்ல தெரியுமா? நான் ஏன் தான் இங்க வரேன்னு எனக்கே தெரியல. என்ன இப்படி வேற டார்ச்சர் பண்றாங்க. நான் எங்கேயா இருந்தேனா? இன்னால ஒரு 7க்கு 7 வின் அறுத்து தள்ளி நான் ஸ்டார்ட் ஒண்ணு எடுத்து ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன் தெரியுமா? இந்த 5 லட்சத்தை சம்பாதிக்காம விட்டு வச்சதே மதன் பாபா. அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அங்க ஒருத்தி ஆளாளுக்கு இப்படிதான் பேசுறாங்க. உண்மையாவே கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு யாருமே வந்து விரும்புறது இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம். எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும், தெரியாதே இல்ல, எல்லாமே தெரியும். நான் கண்டுக்க மாட்டேன். அது சரி ஓகே, பூனை கண்ண முன்னா உலக விட்டா அப்படின்னு நான் விட்டு போயிருவேன். ஒற்றுமையா இருக்கு துப்பு இல்ல, ஆனா 7 வின் அறுத்து வாங்கலாம். என்ன 7 வின் அறுத்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு என்ன அவங்க என்ன கூப்பிடுறாங்க. ஐயோ நீங்க வந்தா தானே விளையாடுவேன்றாங்க, ஆனா இதை விட மாட்டேங்கிறாங்களே. கடவுளே, என்ன நல்லா விளையாட சொல்லி இப்படி படைச்சு இவங்க கையில விட்டுட்டு போயிட்டேவா அப்படின்னு வேற சாவார விடுது அந்த அம்மா. தன் மனதுக்குள்ள தன்னை ஒரு ஸ்னவுலா நினைச்சிட்டு இருக்குது. சரி விருந்து போட்டு விடுங்க நானும் விட்டுறானு. என்னத்த சொல்றது போங்க, சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. பெண்கள் பஞ்சாயத்து உங்களுக்கு இதுல பாரு இந்த அம்மா வேற. இனிமே நான் பாத்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர். நீ என்னதான் பண்ற நானும் பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன். அங்க பேசு. நீ வந்து ஒரு குட்டி குஞ்சு 1 மாசம் தான் பிரச்சனை ஹேண்டில் பண்றேன். நான் 4 வருஷம் ஜிபிஎஸ் பாக்குறேன். எனக்கு தெரியாதா? நீ ஏதாவது பேசிக்கிட்டு நீ ஆரவி ஜெயிக்க வச்சிரு. நான் எதுவும் சொல்ல, நீ ஆற வச்சு ஜெயிக்க வச்சிரு. நாட வைக்கிறது யாரு வேணாம்னா ஐயா அவங்க ஆண்டாவே எனக்கு ஜெயிச்ச மாதிரிதான். நீ அவங்க 4 பேரை ஒட்டுமே ஆடவிய பாத்துக்கிறேன். சிஸ் நீங்க சொன்னா கேப்ப சிஸ், நீங்க சொன்னா நான் எல்லாமே செய்வேன் சிஸ். எனக்கு தெரியும் சிஸ் உங்களை பத்தி. நீங்க ரொம்ப நல்லவங்க சிஸ், நீங்க நல்லா விளையாடுங்க சிஸ். ஆமா சிஸ், எனக்கு எப்பவுமே சிஸ் நீங்க வந்து கரெக்டா பண்ணுவீங்க சிஸ், எனக்கு தெரியும் சிஸ். அப்படின்னு சொல்லலாமா? அப்படியே பின்னாடி வந்து இவன் இன்னொருத்திட்ட அவ கிடக்கிற சண்டாளி, அவளுக்கு வர வைக்கிற. அவ கூப்பிட்டா போவாத, நானும் போக மாட்டேன் சரியா? அவ கூப்பிட்டா போவாத, நானும் போக மாட்டேன். அவளை நம்ம வழிக்கு வர வைக்கலாம். அவளை அடிக்கிற அடியில அவளை மென்டல் ஆக்கி அவளை அனுப்பிச்சிடும் பாரு மறுபடியும். அப்படி 2 பேரும் கூட்ட பேசிட்டு இருப்பாங்க. அது வேற எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவாங்க. பாத்தீங்களா நாங்க எப்படி பிளான் போட்டுருக்கோம். நீங்க நல்லா திறமையானவங்க. நீங்க நான் நெருப்பு போட்டுடுவேன். ரிப்ளையா நெருப்புடா அப்படின்னு. ஐயோ கடவுளே, நீங்க இப்ப பாக்குறமா? நான் ஒரு எத்தனை வருஷமா பாக்குறேன். இதேதான் நான் ஒரு வாட்டியும் ஒற்றுமையா இருப்பேன் அனுப்பிச்சுடுவேன். கடைசியில இதான் நடக்கும். அப்படியா? சரி அப்படியா? ஓகே சூப்பர்மா. இப்படிதான் என்ன எவ்வளவு அதாவது பிஜேபியில நான் தீக்காத சண்டை கிடையாது. நான் சொம்பு எடுத்தேன்னா அங்க வந்து பஞ்சாயத்து ஒரு தீக்காம போனா சரித்திரம். அந்த பஞ்சாயத்து சுமூகமாதான் இது வரைக்கும் நான் 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷமும் நான் சொம்பு எடுத்துட்டு வந்தாவே அங்க வெற்றியோட தான், ஒரு சுமூகமான முடிவோட தான் திரும்பும். எவ்வளவோ பிரச்சனை நான் பாத்திருக்கேன், இல்லாத பிரச்சனையே கிடையாது. 7 வருஷமா என்னால தீர்க்க முடியாத ஒரே பிரச்சனை டோலிங் பிரச்சனை தான். அதுவும் பெருசா கப்பலா அடிக்க சொல்ல, சேர்ந்து விளையாடுங்க அப்படின்ற ஒரு தான். அதுவே எங்களால சாதிக்க முடியலாம் பாத்துக்கோமே. அந்த மாதிரிதான், அவ்வளவுதான். இன்னும் இவங்களை ஜெயிக்க வைக்க நாங்க பண்ணோம்னா இன்னும் யோசிச்சு பாரு. அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அவ்வளவுதான். நீ ஜெயிக்க, நீ முடிஞ்சா ஜெயிக்க வச்சுதான் பாரு. ஓகே அதான். சிஸ் நான் கஷ்டப்பட்டு கார்ல எல்லாம் ஏறி கார்லாம் எடுத்துட்டு லூட்லாம் எடுத்துட்டு நான் சூடுக்கு போயிடுவேன் சிஸ். ஆனா வேணும்னு இங்க 3 பேர் செத்துருவாங்க சிஸ்.
எனக்கு நான் ஐடல் பண்றேன்னு பிடிக்காம இதெல்லாம் பண்ணுவாங்க சிஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே சிஸ் நான் வந்து அது அழுதுகிட்டே கடந்து போயிருவேன் சிஸ். தெரியுமா சிஸ்? அப்படின்னுவாங்க. அப்படிலாம் போறீங்க நீங்க? போங்க போங்க போங்க. எவ்வளவு இன்னும் நிறைய இருக்கு சொல்லணும்னா, ஏகப்பட்டது இருக்கு, சொல்றது இல்ல. போடா போடா போயிடுறது. ஆடுறான் வண்டி உடஞ்சு போன வண்டியில போயிட்டு இருக்கான் வேற வேகமா. ஆமா முன்னாடி வேற போன மேட்ச் சிக்கன் எடுத்து போயிட்டு இருக்காரு. தி ரியல் சீஃப் 10 பாயிண்ட் வச்சிருக்காங்க. அதாவது வாரோட போட்டியே கடைசி சொல்ல ஆரம்பிக்கும். ஆனா இந்த அம்மா முதல்ல நான் எல்லாம் பண்ணிட்டேன், கடைசி சீசன் வரைக்கும் கூட்டு போயிட்டேன், கார்ல எல்லாம் போயிட்டேன், கார்ல போனாலும் இறங்கி செத்துறாங்க சிஸ் அப்படின்றாங்க. அதாவது இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அந்த மத்த 3 பேர் விளையாடல, அந்த பழித்துக்கு அவங்க மேல போட்டுருணும், போட்டு நம்ம எஸ்கேப் போயிடணும், அவ்வளவுதான். என்ன இல்லாதே இல்ல, வித்தியாசமா இருக்கும் எல்லாமே. அதாவது இவ்வளவு டீமையும் மேனேஜ் பண்ணிடுவேன், இந்த ஒரு டீமை மேனேஜ் பண்றது தான் கஷ்டம். அப்ப பாத்தீங்களா எல்லாத்துக்கும் சொம்பு எடுக்கிறீங்க, இந்த டீம் கிட்ட உங்களால அவங்களே சொம்பு, அவங்கள்ட்ட சொம்பு எடுத்து என்ன பண்றது? மதன் சூப்பர் கேர்லையா ஓட்டுறீங்க? மதன் ப்ரோ ஒரு ஜண்டா கொடுத்து, ஜண்டா காத்துட்டு இருக்கு, சூப்பர் கேர்ள் பீல ஜண்டா சிட்டிங் வித் லெமன் ப்ரோ, சுரேஷ் வாலத், அதெல்லாம் செட் ஆகுது. அந்த அம்மாவே நீங்க கேளுங்க, அந்த அம்மாவே ஒத்துக்கும். ஆமா ஆமா நாங்க சொன்னோம் இல்லன்னு சொல்லலையே அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் ஒரே வார்த்தை தான், அப்படின்றதுக்கு உடனே அவன் புடிச்ச பக்கத்துல இருந்து இவன் மேரிடு சண்டைக்கு போறேன் அப்படின்னு. அமைதாரா மேரிடு? ஐயோ நான் அதனால சண்டையை பார்த்து நிப்பாட்டு போயிட்டு நானு, குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டை வந்துரு போல அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பாரு. யாரு அப்படின்னு. ஐயோ ஐயோ, அதனால அப்படியே கட் பண்ணிட்டு கிளம்ப எல்லாம் வீட்டை பார்த்து கிளம்புங்க அப்படின்ட்டு நானு. இதுல இன்னொரு பீஸ் இருக்கு, அந்த பீஸ் நான் பத்தி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிவீல் பண்றேன், ஓகேவா? அதான் இவங்க எல்லாம் அதை விட மொரட்டு பீஸ். சிஸ் நீங்க சிஸ் நீங்க அவங்க கூட விளையாடுறீங்க சிஸ். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க கூட விளையாடக்கூடாது. கரெக்ட் கரெக்ட். At Ayanja கிடைக்கூட 006 ரூபாய் சூப்பர் சாட். ஜோகா ப்ரோ மைண்ட் வாய்ஸ் இது நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு ஹலோ சிஸ், உங்க கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க சிஸ், என்னன்னு கேளுங்க, பாத்துங்க சிஸ், சாட் பாத்துங்க. அவங்க போன் பண்ணுவாங்க. நான் எதுவும் சொல்லலையே, அப்படி எனக்கு தெரியாது. அப்படியே நீங்க சொன்னீங்களா? நீங்களே சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருப்பீங்க, எனக்கு தெரியாது, நான் சொல்லலையே. உடனே அங்க சைடு வந்தாங்க, நீங்க கூட விளையாட வரீங்களா? நான் விளையாட வரேன். ஓகே நான் இருங்க, கண்டிப்பா விளையாட வரேன், உங்க கூட விளையாட வரேன். இருங்க நான் அவங்கள்ட்ட கேட்டு வந்துடுறேன். உடனே அங்கிட்டு போய் போன் பண்ணி அவங்க என்ன விளையாட கூப்பிடுறாங்க, நான் போக மாட்டேன், ஆனா இருந்தாலும் போவேன். இப்ப நான் போட்டா விளையாடுவான். இது பைத்தியத்திலே பெரிய உண்மையாலுமே இவங்க ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேருமே ஒரு மாதிரியான ஆளுங்க, பயங்கரமான ஆளுங்க, கொடூரமான ஆளுங்க. ஆமா, கடைசியில பார்த்தா அந்த ஒரே ஒரு பிளேயரை 2 டீம் எடுத்து வச்சிருப்பாங்க. கடைசி நேரத்துல வாங்க போலாம், நம்ம மேட்ச் டைம் ஆச்சு அப்படின்னா. இல்ல நான் கோயிலுக்கு போக வேண்டியதா இருக்கு, கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், நீங்க விளையாடுங்க, நான் நெக்ஸ்ட் மேட்ச் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த ஒரே பிளேயர் 2 டீம் இருப்பாங்க. அந்த பீஸ் கோயிலுக்கு எஸ்கேப் ஆயிடும். கோயிலுக்குள்ள போவாது, அங்க உட்கார்ந்து லைவ் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கோயிலுக்கு போய் சொல்லுவோம், எங்க அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, போயிட்டு பாய் அப்படின்னு. 2 டீம்ல 3 பேர் ஆடுவாங்க. அவங்க 2 பேருக்கு தெரியும் இவன் தான் 4th மேன். ஐயோ ஐயோ சாரி. என்னன்றீங்க, கூத்து ப்ரோ. இதெல்லாம் விட ஒரு பெரிய காமெடி ஒன்று நடக்கும். நைட்டு ஒரு 3 மணியா இருக்கும். நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், அண்ணா நான் வாக் ட்ரிப் பண்ணலாம்னு இருக்கேன், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடா எனக்கு. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், வெரி குட் ஓகேமா அப்படின்ட்டு அமைதியா. என்னன்னா நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க எவ்வளவு கரெக்டா சொல்லுவீங்க, உங்ககிட்ட சொன்னா. இல்ல கரெக்ட்மா, என்ன முன்னால முடியாது, குவிட் பண்ணிடுவா, பெஸ்ட் குவிட் பண்றது நல்லது. பேஷன் தான் கேம்ல ஒரு வெறி, கேம்ல சாதிக்கணும்னு என்னால பண்றது, விரல்ல நகலாம் வெட்டிட்டு வந்துருக்கலாம்.
விளையாடக்கூடாது இனிமேல் முடிச்சு நோ நான் அலோவ் பண்ண மாட்டேன் கிடையாது அவ்வளவுதான் நீ கரியர் கான்சென்ட்ரேட் பண்ணு இனிமேல் வேணாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு இல்லன்னா நான் விளையாண்டே தீருவேனா நான் விளையாடுவேனா நான் விளையாடாம இருக்க மாட்டேன் கண்டிப்பா ஆனா எனக்கு நீங்க டீம் கொடுங்க எனக்கு நீங்க டீம் கொடுங்க எனக்கு டீம் கொடுத்தே நான் விளையாட நான் தானே லீடர் ஏமா நீதானமா விளையாட மாட்டேன்னு மெசேஜ் அனுப்புற ஓகே நான் சொன்னேன் ஏமா நீ என்ன 4 மணிக்கு புடிச்சு அது போவோம் 4 மணி வரைக்கும் கான்வெர்சேஷன் போவோம் 4 மணிக்கும் நான் விளையாடுவேன் யாரும் தடுக்க முடியாது தெரியுமா நான் விளையாடுவேன் உன்னை யாரையா தடுத்தா விளையாடியா போய் நீயே வர வேலை பண்ற மறுபடியும் நீயே விளையாடுற அப்ப நான் தான் பைத்தியம் வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஐயோ ஐயோ கைஸ் இனிமேல் என் தானே தலைவி ஜெயானி பாத்துக்கோ அப்புறம் எல்லாமே சாப்பிட்டு ஆனா இதெல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளோ இரு பாக்கதான் போற இங்க எவனோ சூப்பர் கல்ட்ட எஸ்கேபி வினோத் அடி வாங்கிட்டு இருக்கான் எதுக்கு அடி வாங்கிட்டு இருக்கான்னு தெரியல இவங்க பாப்போம் எஸ்கேபி வினோத் அவன் என்ன சொல்லிருக்கான்னு பாப்பான் சூப்பர் கல்க்கே வெளியே இருக்கு எஸ்கேபி வினோத் என்னப்பா சொல்லிருக்கான் ஐயோ என்ன அவன் யுவா ஓக்கப்பட்டது ஓகே அது ப்ரோ எல்லாரும் இவனுங்களும் தானே ரெமோலாம் சொல்றானுங்க கேப்டன்னா எத்தனை டீமா இருக்கான் அந்த மாதிரி தான் ஒரு ஃபண்டுக்காக உங்களுக்கு சொல்றதுதான் எல்லா டீம்லயும் எல்லாம் இப்படி நம்பர் இருப்பாங்க ரொம்ப சில பேர் தான் வந்து மெச்சூர்டா நடந்துக்குவாங்க 2.0 ஹைப்பர் சான் காத்து கொண்டு இருக்காங்க பாயிண்ட் எடுக்கிறதுக்காக அவ்வளவு ஜானி இப்ப ஏன் வந்து சூப்பர் சப்போர்ட் பண்ண சொல்லி பார்ப்போம் ஏன்னா இப்ப ஒட்டுமே இப்ப சீனியர் எடுத்துக்கோம் சீனியர் எடுத்து சிஸ் பாத்தீங்களா சிஸ் நான் எப்பவுமே உங்க கூட தான் சிஸ் இருப்பேன் ஒருத்தவங்களை பத்தி தப்பா பேசலாம் சிஸ் நான் சண்டைக்கு போயிட்டேன் சிஸ் எனக்குலாம் கோவம் வந்துச்சு சிஸ் அப்படின்னு போய் அவங்க உடனே ஒரு மெசேஜ் போடும் பாரு உடனே என்ன ஆடவெட்டி பக்குது சீரகை விடுத்து பார்ப்போம்னு ஒரு 2 நாள் இருப்பாங்க 3வது நாள் அதுல ஃபேக்கில் இருந்து திட்டிட்டு இருக்காங்க இவனுக்கு கேள்வி நடத்தல அப்படின்னு இதுவா எடுத்து வைப்பாங்க இதனால அனுப்பிச்சிருக்கோம் நம்ம இது சோ என்னன்னா அந்த எஸ்கேபி வினோத் சூப்பர் கல் தான் ஃபேக் ஐடி அதுவே திட்டி அதுவே கழுத்து வாங்கிக்கும் ஐயோ 2 பேர் இந்த வண்டியிலே சுத்திட்டு இருக்காங்க பாரு நம்ம மாட்டிச்சு பாரு ஃபேக் ஐடில இருந்து டைப் பண்றது பாரு ரியல் டைப் பண்ணிருக்கு சூப்பர் கல் தாக்கப்பட்டார் அப்படின்னு இது ஃபேக் ஐடில இருந்து போற வேண்டிய மெசேஜ் கீழ போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம் எப்படி மாட்டிச்சு பாத்தியா பாத்துக்க இல்ல ஃபேக் ஐடில போட வேண்டிய மெசேஜ் இது சொன்னா இல்லையா சொன்னால எல்லாம் 2 3 எல்லாம் நிறைய ஐடியா வச்சிருப்பாங்க ஆமா டாப் 7 ஜெரணே ஸ்லாட் 1 ஜேஜேபிடி சார்